ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட மெனுன்னு இருக்கிறது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல். நவராத்திரிக்கு இந்த பிரசாதம் எப்பொழுதுமே ஜென்ரலாக சுண்டல் வைப்பாங்க வீட்டில். பட் நம்ம சிம்பிளாக அதே மாதிரி குயிக்காக பண்ணுறதுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். அதான் இன்றைக்கி பண்ணுறது மிளகு வடை. குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஈஸியாக ஒரு 5-6 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு 10-12 நிமிஷம் நீங்கள் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த கடலெண்ணெயில் குக் பண்ணுற ஒரு ஸ்நாக்ஸோட ஃப்ளேவரே வேறு. வாங்க இன்றைக்கி அது என்ன ப்ராசஸ், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு Recipecheckr. ஸோ இந்த வடைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி உளுந்து தான் எடுத்திருக்கேன். அந்த உளுந்து என்ன பண்ணியிருக்கேன், உடைச்ச முழு தோல் உளுந்து. அந்த உளுந்து உடைச்ச உளுந்தை இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தோலோடு சேர்த்து தண்ணி வடிகட்டிட்டு தண்ணியே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற கிச்சன் பிளெண்டரோ மிக்ஸியோ எது இருக்கோ அதில் ஒரு அடி நல்லா ஒரு அரைச்சிருங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகு, எவ்வளோ அரிசி சேர்க்குறோம், அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி அழகாக தட்டி பியூட்டிஃபுல்லாக நம்ம மந்த்ரா கடலெண்ணெயில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம எடுத்த உளுந்து இந்த மாதிரி 1-2 அரைச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த தோலோடு அரைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த தோல் உளுந்தில் பொட்டாசியம் நிறைய உண்டு, நல்ல சத்து, அதேமாதிரி ஃபைபர் கூட. அதனால தான் இப்போ வச்சுருக்கோம். அதேமாதிரி நம்ம சாப்பிட்றப்போ அந்த மவுத் ஃபீல், அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாவு ரெடியாகிறதுக்கு முன்னாடி, இந்த உளுந்து நமக்கு ஃபைனலாக ரெடியாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம எண்ணெயை ஃபஸ்ட்டு நம்ம சூடு பண்ணிடுவோம். அந்த எண்ணெய் சூடாகிட்டு இருக்கிறப்ப மற்றதெல்லாம் சேர்த்து நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கடல் எண்ணெயில் எப்பொழுதுமே நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ அந்த நேச்சுரலாக அந்த ஒரு ஃப்ளேவர் நம்ம பண்ணுற பொருளோடு சேர்ந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மந்த்ரா கடல் எண்ணெய்ன்றது எப்பொழுதுமே ரொம்ப ஒரு பியூர் ஃபார்ம் ஆஃப் கடல் எண்ணெய் தான் சொல்லணும். ஏன்னா அதில் நம்ம எந்த ஒரு ப்ராசஸ் எதுவும் இல்லாமல் ஒரு கடல் எண்ணெய் அதை பியூரிஃபை பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க. அப்போ அந்த கடல் எண்ணெய்க்குள்ளே எல்லா ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ, அந்த ஒரு ஃப்ளேவர் எல்லாம் அப்படியே நமக்கு அதில் ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த எண்ணெய் நமக்கு சூடாகி வரப்போ அதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்ச உளுந்தில் எண்ணெயெல்லாம் சேர்த்து அதை நம்ம வடையாக தட்டுறதுக்கு ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அரிசி மாவு, பச்சரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். இது மிளகு வடை 1-2 அரைச்ச மிளகு, இடித்த மிளகுன்னு கூட சொல்லலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லா போட்டுங்க. அதே மாதிரி பெருங்காயப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன், சுக்கு பொடி இது ஆப்ஷனல் தான். ஏன்னா பிரசாதன்றப்ப இஞ்சி சேர்க்க மாட்டாங்க, பட் சுக்கு நம்ம சேர்க்கலாம். பட் இது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். அது நான் இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அதில் சேர்த்துக்கிறேன். இது இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று சேர்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மிக்ஸ் ஆனோன்னா இதில் உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த அரிசி மாவு சேர்த்தோன்னே இந்த வடை மாவு நல்ல அதாவது மெல்லிசாக தட்டணும். அது இன்றைக்கி நம்ம ஒரு இலையில் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி தான் தட்ட போகிறோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் இருந்தால் தான் அது நமக்கு தட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு இலையை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இலை எடுத்து வச்சுட்டு இந்த இலையில் தட்டுறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு, அதை வறுத்து எடுக்கிறதுக்கு இன்றைக்கி மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 தான் ட்ரெடிஷ்னல் ஆயில் எப்பொழுதுமே நமக்கு. சமையலுக்குன்னு பார்த்தா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 2மே இன்றைக்கி இந்த டிஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்துட்டு அழகாக இதில் இந்த மாதிரி எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் இதை தட்ட முடியுமோ தட்டுங்க. கொஞ்சம் ஈவனாக இருக்கணும். பண்ணிட்டு நடுவில்
கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஈஸியாக அதில் இப்போ நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இதை இந்த ஆயிலில் போட்டு நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா அழகாக இப்படி வந்துடும். ஸோ இது இப்போ ஆயிலில் இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம என்னதான் நம்ம எந்த எண்ணெயில் நம்ம ரீஃபைண்ட் ஆயிலெலாம் பண்ணால் கூட இந்த கடல் எண்ணெயில் நம்ம பொரிக்கிறப்போ அந்த ஃப்ளேவரே தனி தான். ரொம்ப அருமையான ஒரு ஃப்ளேவர், ஒரு நேச்சுரல் ஃப்ளேவர் அது. ஸோ அதை நீங்கள் ஆக்சுவலாக அதை எண்ணெய் வாங்கி நீங்கள் பொரித்து அந்த டேஸ்ட் பண்ணிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் கடல் எண்ணெயில் குக் பண்ணதில்லை, ஃப்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டில். அவ்வளோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இது நல்லா பொரியிற வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம அதை பொரிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறப்பவே நமக்கு அந்த ஒரு ஹார்ட்னஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் இது இப்போ ரெடி, நைஸ் ஒரு மைல்டு கோல்டன் கலர். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா அந்த உளுந்தோட டெக்ஸ்சர் வந்து அந்த தோல் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒரு அருமையான ஒரு பிரசாத வடை, மிளகு வடை ரெடி. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையாக நம்ம சிம்பிளாக பண்ண ஒரு வடை பார்த்தீங்க, மிளகு வடை. ரொம்ப ஹெல்த்தியானது, பிரசாதத்துக்கு. அதே மாதிரி இந்த நவராத்திரிக்கு சுண்டலுக்கு பதிலாக நம்ம வித்தியாசமாக ஒரு ஸ்நாக்ஸ் குயிக்காக பண்ண நினச்சா இது ஒரு ஆப்ஷன். ஸோ அதில் முக்கியமாக இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அந்த சுக்கு சேர்த்துருக்கோம், அது ஒரு ஆப்ஷன். அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட், நல்ல ஒரு பஞ்சி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த ரெசிபியில் அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது இதில் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள்கிட்டருந்து நாங்கள் கற்றுக்குறோம். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபியில் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங், ஹாப்பி நவராத்திரி.